புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து தொடர்பாக பல்வேறு அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கக்கூடிய நிலையில நடிகர் நெப்போலியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றே கணித்தார் அப்படின்ட்டு அதிர வைக்கும் சில உண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இவர் எப்படிப்பா அன்றே இதை பற்றி சொன்னாரு அப்படின்றது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் புரியாத புதிராக இருக்கின்றது. அப்படி நெப்போலியன் இந்த விவாகரத்து பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விவாகரத்து விவகாரத்தில் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் கடுமையான தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நடிகர் விஜய் அவர்களிடம் இருந்து விவாகரத்து கேட்டு அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்காங்க. இந்த தகவல் விஜய் ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய நிலையில கடந்த சில மாதங்களாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்ததாக வதந்திகள் பரவி இருந்தாலும் அதனை ரசிகர்கள் மற்றும் தாவேகா கட்சியின் நிர்வாகிகள் தொடர்ந்து மறுத்து வந்தாங்க. ஆனால் நீதிமன்ற மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படும் தகவல் வெளியாகியதன் மூலமா இந்த விவகாரம் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த மனுவில் கடந்த சில ஆண்டுகளாக மன வருத்தம் நிலவி வந்ததாகவும் திருமணத்தை மீறும் உறவு குறித்து குற்றச்சாட்டுகள் பலவற்றை சங்கீதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு நடிகையுடன் தொடர்பு இருந்தது அப்படின்ற மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த நடிகையின் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் தேவையான நீதிமன்றத்தில் அந்த நடிகையுடன் இருந்த உறவு மற்றும் ஆதாரம் எல்லாம் சமர்ப்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. கடந்த 2 ஆண்டுகளாகவே தனியாக வாழ்ந்துட்டு வருவதாகவும் தனிப்பட்ட பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் விஜயின் மனைவி சங்கீதா சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் அரசியல் களத்திலையும் இது எதிர்க்கட்சிகளின் விமர்சன ஆயுதமாகவும் மாறியிருக்கின்றது. ஒரு செய்தி கிடைச்சிடக்கூடாது, போட்டு தாக்குன்னு தாக்கிடுவாங்க. அப்படிதான் விஜயை நாலாபுறமும் முக்கிய கட்சிகள், தீய சக்தி என்று விஜய் குறிப்பிட்ட திமுகவும் எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த இந்த விஜய் அவர்களுக்கு தற்போது இந்த விவகாரத்தால் திமுக பக்கத்தில் இருந்தும் அதிமுக பக்கத்தில் இருந்தும் எதிர்பாராத அளவுக்கு அடி விழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நடிகர் நெப்போலியன் அவர்கள் அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அவர் பேசியிருந்த சில விஷயங்கள் தற்போது வைரலாகி வருகின்றது. நெப்போலியன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, குடும்ப உறவுகளை சரியாக பராமரிக்காத ஒருவர் மக்கள் பிரச்சனைகளை எப்படி கவனிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இதனை தற்போது பலரும் அந்த நெப்போலியன் அவர்கள் சொன்னதை இவராகத்தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து விஜய் தரப்புல இதுவரை அதிகாரப்பூர்வமான விளக்கம் எதுவும் கொடுக்கல. அதாவது இந்த விவாகரத்து தொடர்பாக குடும்ப விவகாரம் அப்படின்றதுனால சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில உண்மை நிலை குறித்து நீதிமன்ற தீர்ப்பு அல்லது இரு தரப்பினரின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் வெளியாகும் வரை உறுதியாக எதையுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சட்ட நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி குடும்ப உறவுகளை சரியாக பராமரிக்காத ஒருவர் மக்கள் பிரச்சனைகளை எப்படி காப்பார் அப்படின்ட்டு சொன்னது விஜயை வைத்துதான் சொல்லி இருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கின்றது. நெப்போலியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்த நிலையில தான் இப்படி ஒரு கருத்தை அப்போதே சொல்லியிருந்தாரு. அன்றே கணித்தார் நெப்போலியன் அப்படின்ற மாதிரி அப்போ புரியல, இப்போ புரியுது இவர் சொன்னது அப்படின்ட்டு பல பேரும் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அவர்கள் சொன்னது விஜயத்தான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு தற்போது சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.